இப்போதைக்கு நான் மந்த்லி ரொம்ப கம்மியான இன்கம் வந்து சேலரியா வாங்கிட்டு இருக்கேன். ஆனா வந்து ஒரு லாங் டெர்ம் கழிச்சு ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இப்ப நீங்க ஏர்ன் பண்ற சேலரில இருந்து ஒரு குறிப்பிட்ட அதுவும் கம்மியான ஒரு அமௌண்ட்ட மாசம் மாசம் நீங்க சேமிச்சுட்டு வரும்போது ஒரு 10, 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அசெட்டா வந்து உங்களுக்கு நிக்கும். சோ அதனால இந்த வீடியோல டாப் 5 லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பட்டன தட்டிடுங்க. ஸோ 5த் பிளேஸ்ல இருக்கிற லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் கோல்டு பாண்ட்ஸ் ஆர் கோல்டு இன்வெஸ்ட்மென்ட்ஸ். ஸோ இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு ஒரு சாமானிய மனிதனால வந்து ஈஸியா போய் தங்கம் வாங்கிட முடியாது. ஏன்னா வந்து தங்கத்தோட ரேட் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த தடவ கிராஜுவலா வந்து உயர்ந்திருக்கு. சரிப்பா இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு என்னால வந்து மொத்தமா வந்து தங்கம் வாங்க முடியாது. ஆனா நெறைய நகைக்கடையில வந்து மாசம் மாசம் சீட்டு கட்டி என்னால தங்கம் வாங்க முடியுமே, நான் அப்படி வாங்கி தங்கம் சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த நகைக்கடையில நீங்க தங்கம் வாங்கும்போது நகையா தான் வாங்குவீங்க. அப்படி நகையா வாங்கும்போது அந்த நகைக்கான காச மட்டும் அவங்க வாங்க மாட்டாங்க. அந்த நகைக்கான செய்கூலி, சேதாரம் பிளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நீங்க கட்டின அமௌண்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்து அந்த நகை வாங்குற மாரி இருக்கும். ஆனா இந்த கோல்டு பாண்ட்ஸ் இல்லன்னா டிஜிட்டல் கோல்டு வாங்கும்போது நீங்க குறிப்பிட்ட அமௌண்ட்ட டிஜிட்டல் பாண்ட் இல்ல டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து உங்களுக்கு எந்த விதமான செய்கூலி, சேதாரம் எதுவுமே இருக்காது. ஸோ என்னைக்குனாலும் நீங்க அந்த டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அன்னைக்கு தங்கம் என்ன ரேட் இருக்கோ அதே அமௌண்ட்ட வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இதே தான் பாண்ட்ஸும் இருக்கும். இந்த கோல்டு பாண்ட்ஸ் நீங்க வந்து எங்க பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷன்ல போய் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இன்ஃப்ளேஷன தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ என்னைக்கா இருந்தாலும் கோல்டு வந்து ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு எப்பவுமே முக்கியமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. சோ அடுத்து 4th பிளேஸ்ல இருக்கிற லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதாவது நீங்க வந்து ஒரு சேலரி வாங்குற பர்சனா இருந்தீங்கன்னா, உங்களோட சேலரில இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்ட வந்து மாசம் மாசம் சேமிச்சுட்டு வரணும். அந்த சேமிக்கிற அமௌண்ட் வந்து ஆஃப்டர் ஒரு 15, 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வட்டியோட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பிளான தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ சேலரி வாங்குற பெர்சன்ஸ் எல்லாருமே இந்த பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா வந்து அடுத்து நம்ம சேலரி வாங்கும்போது அடுத்து நம்ம வேலை நிரந்தரமா இல்ல நிரந்தரம் இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால இந்த பிபிஎஃப் வந்து போடுறது நல்லது. இந்த பிபிஎஃப் நீங்க எங்கெங்கெல்லாம் போடலாம்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டு தருவாங்க. அப்படி இல்லன்னா, இல்ல பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ உங்க சேலரில இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் நீங்க சேவ் பண்றீங்களோ, சோ நீங்க கம்மியான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆஃப்டர் 15 ஆர் 20 இயர்ஸ் கழிச்சு அதுக்கேத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஒருவேளை நீங்க மாசம் மாசம் வந்து ஒரு நீங்க வாங்குற சேலரில இருந்து ஒரு 30 to 40% இன்வெஸ்ட்மென்ட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா, அது 15 ஆர் 20 இயர்ஸ் கழிச்சு வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸாவே வந்து கிடைக்கும். அது நீங்க மெச்சூரிட்டியாவும் ஒரே டைம்ல வாங்கிக்கலாம். அப்படி இல்லனாலும் மந்த்லியாச்சும் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஏஜ் வந்து 20ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பிபிஎஃப். சோ மூணாவதா நம்ம பார்க்க போற லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்பிஎஸ், அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்கீம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான வந்து லைஃப் நான் வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த என்பிஎஸ்ல நீங்க தாராளமா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். சோ இந்த என்பிஎஸ் ஸ்கீம் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த என்பிஎஸ் ஸ்கீம் வந்து முழுக்க கவர்மெண்டால வந்து நடத்தப்படுற ஒரு ஸ்கீம் தான். சோ இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அதாவது உங்க ஏஜ் அதுக்கப்புறம் வந்து உங்க ரிட்டையர்மென்ட் ஏஜ். சோ இத கால்குலேட் பண்ணி நீங்க மந்த்லி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏஜ் அதிகமாயிருச்சுனா அதாவது 30, 40க்கு மேல போயிருச்சுனா நீங்க வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல நான் வந்து 20ஸ்ல தான் இருக்கேன். நான் வந்து ஏர்லி 30ஸ்ல இருக்கேன்னா நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது அந்த ரிட்டையர்மென்ட் ஏஜ் வந்து 50 வயசா இருக்கலாம், இல்லனா 60 வயசா இருக்கலாம். அப்ப உங்களுக்கு சேர்ந்திருக்கிற ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நீங்க ஒன் டைமா ஃபுல்லாவும் செட்டில்மென்ட் ஆயிடும். அப்படி இல்ல எனக்கு வந்து மாசம் தான் வந்து அக்கவுண்ட் வந்து கிரெடிட் ஆகும்னா அப்படி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். சோ ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து யாரையுமே எதிர்பார்க்க கூடாது. என்னோட லைஃப நானே பார்த்துக்கணும். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனடியா என்பிஎஸ் ஸ்கீம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் தான். அதாவது ரியல் எஸ்டேட் வந்து இன்னைக்கும் இல்ல என்னைக்கும் இல்ல நம்ம காலங்காலத்துல அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பூமிங்கா இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி வந்து அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி மட்டும் தான். இப்போ நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா அந்த கோல்டோட ரேட் வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு 2-3% தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் லேண்ட் அப்படி கிடையாது. லேண்டில் இன்னைக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து 2-3 மாதத்துலேயே வந்து ஒரு 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான காலகட்டங்களே வந்து லேண்டோட பிரைஸ் வந்து எகிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரியல் எஸ்டேட் வந்து இப்போ பூமிங்கில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் லேண்டை வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி ரெவன்யூவாக ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம். அதாவது நீங்கள் ஒரு வந்து லேண்டாவோ சரி இல்லைனா வந்து ஒரு பில்டிங் ப்ராப்பர்ட்டி இல்லைனா வந்து காம்ப்ளெக்ஸாக வாங்கினாலும் சரி
அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து நிறைய ஷாப்ல வந்து நீங்க ரெண்ட்டுக்கு விடும்போது அந்த ரெண்டல் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமா வந்து இருக்கும் வெல்த் கிரியேஷனுக்கு. ஆனா அந்த வெல்த் கிரியேஷன்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்க உடனடியா வந்து விற்கவோ வாங்கவோ முடியாது. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா லீகல் ப்ராசஸா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்டோட ரூல்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து லிக்விடிட்டி கிடையாது. ஏன்னா கொஞ்சம் வந்து விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒன்று மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜஸ் தவிர மற்றபடி ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு அதுவும் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ரியல் எஸ்டேட் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸில் நம்ம மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் கழிச்சு அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நமக்கு நல்ல நல்ல ஒரு அமௌண்ட்டாக வரும். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி, அதாவது இப்போ நம்ம நார்மலாக தர பேங்க்லேருந்து இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டபுள் டு ட்ரிபிள் டைம்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இது ஒன்று தான் ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். அதாவது நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வருஷத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே அது லாங் டேர்ம் மட்டும்தான். ஸோ லாங் டேர்மில் தான் ரிஸ்க்கும் லோ ரிஸ்க்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த்தையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம எஸ்ஐபியில் வந்து எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் மூலியமாக பண்ணலாம், இல்லை ஏஜென்ட் மூலியமாக பண்ணலாம், ஏன்னா நிறைய பிரைவேட் ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ் மூலியமா வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதாவது ரொம்ப லாங் டேர்ம் இல்லாமல் ஒரு 5 to 6 இயர்ஸில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ லாங் டேர்மில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த 5 ஸ்கீமில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். ஒரு 10 to 15 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.